ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் செஞ்சுட்டு, லஞ்சுக்கு கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு, ப்ரோக்கோலி மஷ்ரூம்ஸ் போட்டு வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாட்டே பண்ணி வச்சாச்சு. முன்னாடியெல்லாம் எனக்கு மீ டைம்ன்றதே அவ்வளோவா இருக்காது. அப்படியும் மீ டைம் கிடைச்சாலும் மோஸ்ட்லி நானும் எங்கள் ஹஸ்பண்ட் டைமாக தான் இருக்கும். மீ டைம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்தப்புறம் என்ன பண்ணுவோன்னா, முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலலாம் நானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டும் பசங்களை ஸ்விம்மிங் வேறு எல்லா கிளாஸஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாகிடும். அந்த கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு வந்தப்பறம் இது ரொம்ப டயர்டாகிட்டா இருந்துச்சு. அதனால் இப்போல்லாம் நான் போகிறதில்ல. அவரை மட்டும் அனுப்பி விட்டுடுவேன். அந்த ஒரு 2 ஹவர்ஸ் கேப் மட்டும் தான் எனக்குன்னு ஃப்ரீயாக டைமாக இருக்கும். அந்த ஃப்ரீ டைம்லேயும் நான் சும்மா இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் என்ன ஒரே வித்தியாசம்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதா எனக்கான மீ டைமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி மீ டைம்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க மீ டைம்லன்னு சொல்லுங்கள். பாய்.